கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலியான நிலையில் டிவிகே கட்சியைச் சேர்ந்த புசி ஆனந்த் சிடி நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று டிவிகே தலைவர் விஜயின் கரூர் பிரச்சார நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 9 குழந்தைகள் மற்றும் 17 பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்தனர். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் சோகமாக பதிவாகியுள்ளது. காவல்துறை அளித்த பாதுகாப்பு வழிகாட்டுதல்களான கூட்டத்தை கட்டுப்படுத்தல் மேலும் பல்வேறு விதிமுறைகளை மீறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தவேகவினர் மீது கரூர் நகர போலீஸ் நேற்றிரவே வழக்கு பதிவு செய்துள்ளது. இதுவரை விஜயின் பெயர் சேர்க்கப்படவில்லை. ஆனால் போலீசார் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. இதன்படி ஐபிசி 307 கொலை முயற்சி, நெரிசலை ஏற்படுத்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துதல், ஐபிசி 304A அஜாக்கிரதையால் மரணம் ஏற்படுத்துதல், பாதுகாப்பு விதிகளை மீறி நிகழ்ச்சி நடத்தியதால் உயிரிழப்பு, ஐபிசி 188 அதிகாரிகள் உத்தரவை மீறல், போலீஸ் அனுமதி நிபந்தனைகளை புறக்கணித்தல், ஐபிசி 336 அஜாக்கிரதையான செயல், பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் குற்றவாளியாக டிவிகே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. A1 மதியழகன் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர், A2 புசி ஆனந்த், A3 நிர்மல்குமார் மற்றும் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் மீது மேலும் பிஎன்எஸ் பிரிவு 105 கொலைக்கு சமம் அல்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை, பிஎன்எஸ் பிரிவு 110 குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி, பிஎன்எஸ் பிரிவு 125 மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயல்களுக்கு தண்டனை, பிஎன்எஸ் பிரிவு 223 பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை குற்றமாக்கப்படுகிறது. டிஎன்பிபிடிஎல் சட்டம் பிரிவு 3 பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் ஆகிய பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிஎன்எஸ்ஸின் பிரிவு 105 கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை குறித்த வழக்கு. இது கொல்லும் நோக்கத்துடன் அல்லது மரணம் நிகழக்கூடும் என்று தெரிந்தும் செய்யப்படும் செயல்களால் மரணம் ஏற்பட்டால் கடுமையான குற்றமாகும். இந்த வழக்கில் ஒரு பொது நிகழ்வின் போது கூட்டத்தை முறையாக நிர்வகிக்க தவறுவதும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறுவதும் இந்த பிரிவின் கீழ் அலட்சியமாக கருதப்படுகிறது. இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நபர் ஆயுள் தண்டனை அல்லது 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகளை எதிர்நோட நேரிடலாம். அபராதமும் விதிக்கப்படலாம். பிரிவு 304 கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலையை உள்ளடக்கியது. இருப்பினும் பிஎன்எஸ் பிரிவு 105 இதுபோன்ற பெரிய பொது நிகழ்வுகளின் போது கூட்டத்தை நிர்வகிக்கதில் அலட்சியமாக நடந்து கொண்டால் பொருந்தும். பிரபலங்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், திரையரங்க நிர்வாகம் போன்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதிக கூட்டத்துடன் தொடர்புடைய அபாயங்களை எதிர்பார்த்து குறைக்க வேண்டும் என்பதை சட்டம் அங்கீகரிக்கிறது. பிஎன்எஸ்ஸின் பிரிவு 118(1) ஆபத்தான கருவிகள் அல்லது வேறு முறைகளை பயன்படுத்தி ஒருவர் வேண்டுமென்றே மற்றவருக்கு தீங்கு விளைவிக்கும் போது செயல்படுத்தப்படுகிறது. இந்த பிரிவு பொதுவாக உடல் ரீதியான காயங்களை குறிக்கின்றாலும் கூட்டத்தின் ஆபத்தான தன்மை, போதிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் இல்லாததால் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம். இந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நபர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ரூபாய் 20,000 வரை அபராதம் அல்லது இரண்டையும் எதிர்நோட நேரிடலாம். புசி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீதும் ஜாமீனில் வர முடியாத வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. விரைவில் விஜய் மீதும் வழக்குகள் பாயலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.